Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இதை நீங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற மகன்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். பெண் என்றவ ஒரு உடல் நினைச்சுக்கிட்டு அவன் வளர்ந்துடுறான். 22-23 வயசு மட்டும். உடல் என்பது மாத்திரம்தான் அவனுக்கு தெரிகிறது. அவளுக்கு அறிவு இருக்குன்னு அவனுக்கு சொல்லியே தெரியலையே. அவளும் இந்த உலகத்தில் உன்னோடு கைப்பிடித்துக் கொண்டு இந்த பாதையை மாற்ற வந்தவள் என்று அவளுக்கு நீ சொல்லித் தரவில்லையே. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் நல்ல புத்தகங்களால் தான் முடியும் நண்பர்களே. நான் மருத்துவமனையிலே இருந்த காலகட்டத்தில், நான் அதை பற்றி ரொம்ப விரிவா பேச விரும்பல, ஏன்னா நிறைய பேசியாச்சு, நீங்களும் கேட்டாச்சு. நான் மருத்துவமனையில் இருந்த காலகட்டங்களில் மருத்துவர் டாக்டர் இருக்காங்க, மேடையிலையும் டாக்டர் இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டை எது காப்பாற்று? நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், நல்ல கூட இருந்து நம்ம கவனிக்கிறவர்கள், செவிலியர்கள். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சில பேர் ஆறுதலா இருக்கணும். நம்மளை பார்த்த உடனே பிழிய உனக்கு போய் இப்படி வந்து விட்டதுன்னு இவ்வளவுதும் போச்சுடான்னு ஆயிரும். நீ நல்லா தேறி வருவ, யூஆர் ஓகே, யூஆர் ஆல் ரைட், அப்படிதான் சொல்லணும். இது எல்லாம் தேவையான, இது எல்லாம் தேவை. இது எல்லாவற்றையும் விட எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால், என்னால முடியுண்டான மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தும். அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தும். இப்போ இவ்வளவு பயணங்கள், அலுவலகத்துல ஒரு வேலை, எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், பரபரப்பான ஒரு வாழ்க்கை, என்னுடைய மகள்கள், என்னுடைய வீடு, என்னுடைய சமையலறை, இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில இருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே மருத்துவமனை படுக்கையில 22 நாள் இருந்த போது நம்முடைய தன்னம்பிக்கை சுருங்கும் நண்பர்கள். தன்னம்பிக்கை சுருங்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா, எந்திரிக்கவே முடியலன்னா, சில பேருக்கு என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியாது பேஷண்ட்ஸ் கிட்ட. இப்போ எனக்கு மூளைக்கு போகிற அந்த பாதையில ஒரு பிரச்சனை என்று வந்தது. டாக்டர்ஸ்க்கு தெரியாது, அன்யூரிசம் என்கிற ஒரு பிரச்சனை. அது வந்தா முதல்ல என்னன்னா, ஒருவேளை கோமால போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது சரியாயிடும். அப்படி வந்தா கூட ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. சில பேர் வந்த உடனே அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்களோ, உன் பேர் என்ன சொல்லு. என் பேரே தெரியாத நிலைமையில என்ன இருக்கு, நான் யாருன்னு தெரியுமா சொல்லு. உண்மையில அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் பார்த்ததே இல்லை. அது மட்டும் உறவுக்காரங்க அன்போடு விசாரிக்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இன் 1992 நேற்றுக்கு நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லடா. நான் உனக்கு என்னை டெஸ்ட் பண்றாங்களாம். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அந்த அம்மாட்ட. அதுக்காக ஞாபகம் வந்தா வரட்ட போட்டுட்டார். எந்த கேள்வியும் கேட்காது. அப்போ நமக்கு தனியாக இருக்கிற போது நான் தனியாக தான் இருக்கணும் நண்பர்களே. நோயில், தோல்வியில், அவமானத்தில், விரக்தியில் நாம் இருக்கிற போதுதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தனிமையானவர்கள் என்று. 100 பேர் இருப்பான், கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க, வாயில சாப்பாட்டை கொடுப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருந்தா தினம் அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருக்காங்க, அது எனக்கு தெரியாது இல்லையா. நான் மருத்துவமனையில இருந்த போது, இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேரும் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தோல்வியின் பாதையில் நடக்கிற போது, அவமானத்தின் பாதையில் நடக்கிற போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்தில் தனியாக வந்தோம், தனியாகத்தான் போவோம் என்பதுதான். You are born alone and you have to go alone. அப்போ ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ வருகிற போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து மீண்டு வெளியில வர்ற போது வாழ்க்கை ரொம்ப புதுசா இருக்குங்க, ரொம்ப புதுசா இருக்கு. அதுவரை நம் மனத்திலே இருந்த சில நெருப்புகள் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அது கட்டாயமா எல்லாருக்கும் இருக்கும். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிறேன், பொய். சில பேரை நமக்கு பிடிக்காது, ஒத்துக்கிட்டா என்ன, நமக்கு சில பேர் பிடிக்காது நமக்கு. அது உறவுக்காரங்களே சில பேர் இருக்கலாம். சில உறவுக்காரங்க தவறு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. நம்ம அவங்கள பார்க்க போற வச்சுக்கோங்க, நல்லா தான் போவோம். என்ன எப்ப பாரு போன தடவை கட்டின சேலி இந்த தடவை கட்டியிருக்க, இதை கூடவா கணக்கு வச்சுப்பீங்க? என்ன நீ குழம்பு வச்சா வர வர சரியாவே இருக்கமா அவங்களுக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், அப்படியே ஒரு வார்த்தை அவங்க சரித்திரத்திலேயே வராது. உங்க வீட்டுக்காரரை யோசிச்சு பாருங்க, எப்படித்தான் மனுஷன் வாழறாரு. இந்த குறை சொல்லுவது என்பது ஒரு நோய். ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, தான் நோயாளின்னு தெரியல, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. இந்த மாமியார் மருமகள் உறவுல பிரச்சனை வருவதற்கு மிகப்பெரிய காரணமே இந்த குறை சொல்லுதல் தான். ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க.
இந்த பொண்ணு வெளியில வந்து சொல்லுவேன், எங்க அத்தைக்கு நேரம் பின்னாடியே நின்றுட்டு இருக்கு. நான் என் வீட்டுக்காரரை ஒரு தடவை பார்த்து சிரிச்சேன். குடும்ப பொண்ணு நடுவுல எல்லாம் சிரிக்க கூடாதுங்க. சிரிக்கிறதுக்கு என்ன குடும்ப பொண்ணு என்ன நடுவுல என்ன? என் நேரமா எங்க அத்தை குறை சொல்ல. அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு குறைகள் இருக்கு. எப்படித்தான் இதெல்லாம் பெத்து வளர்த்தாங்களோ. குறைகள் குறைகள் குறைகள். இப்ப இந்த குறைகள் மாறும் நீங்க நம்புறீங்களா? உண்மையா சொல்லுங்க. சில பேர்ல இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி சரி செய்து கொள்ளும். ஒண்ணுமே சரியாது. கட்டாயமா நான் சொல்றேன். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா உட்கார்ந்து பேசுங்கள், நம்பாதீங்க. உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்க. உட்கார்ந்து பேசினா சின்னதா இருந்த சண்டை பெருசாயிரும். உண்மையை சொல்லுங்க, நடக்குமா நடக்காது? சண்டை முதல்ல சின்னதா தாங்க இருந்தது, அதுவா கழுது சரியா இருக்கும் 2 நாள்ல. இந்த டாக்டர் அம்மா, அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருக்காங்க, கவுன்சிலர்ஸ் உட்கார்ந்து பேசுங்கள். 2 பேரும் உட்கார்ந்து பேசினா போன வருஷம் என்ன நடந்தது, அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்தது, 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வடை சட்டிலேயே நான் வெந்தேன், எனக்கு ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க வெறும் 120 ரூபாய்க்கு, வீட்டுல வேலை செய்யற அம்மா கூட அதை காட்ட. இப்ப அந்த அன்றைய பிரச்சனை என்பது அதோட போயிருக்கு. இப்ப 27 வருஷம் பிரச்சனையும் சேர்ந்துருச்சு. அது உட்கார்ந்து பேசினா ஒரு பிரச்சனையும் தீராது. ஸோ என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு லெட் கோ. அப்படித்தான் சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்காங்கன்றதுக்காக அவங்கள மாதிரி நான் மாறக்கூடாது, நான் நானாவே இருக்கணும். இந்த ஞானோதயம் எப்ப வரும்னா, நமக்கு ஒரு தோல்வி வர்ற போது, நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை போது, நமக்கு ஒரு அவமானம் வர்ற போது என்ன நமக்கு கிடைக்குது என்றால் தனிமை கிடைக்கிறது. இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய மகத்தான பிரச்சனை நமக்கு தனிமையே கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் தனிமையே கிடையாது. ஒரு நிமிஷம் வீட்டுல யாருமே இல்லாட்ட கூட போனை பார்த்துட்டு இருக்கோம். 10,000 பேர் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கான். இந்த பாட்டை கேளுன்றான், இதை வாங்குன்றான், அதை வாங்காதன்றான், கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்லையும் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. சில பேர் காலையில இருந்து பல் தேய்ச்ச உடனே இன்டர்வியூக்கு போயிடுறாங்க. அப்பதான் பல் வேலைக்கு இருக்கான், உடனே சட்டை மாதிரி ஒரு சேனல் இன்டர்வியூக்கு போயிடுறான். இது வந்துகிட்டே இருக்கு நமக்கு. அப்ப தனிமை என்பதே இல்லை. there is no solitude at all. தனிமைனா தனியா இருக்கீங்க, ஆனா மனத்துக்குள்ளே அந்த விலகலே இல்லை, சாலிட்யூடே இல்லை. நோயில் இருக்கிற போது அது நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே, சாலிட்யூட். போனை பார்க்க கூடாது, யாரும் உள்ள அனுமதி கிடையாது. டாக்டர் வந்தா வருவார், சில நேரம் ஒரு நாள் பொறுத்து தான் வருவார். அவங்க வரப்போ வரட்டும், நீங்க காத்திருக்கணும். காத்திருக்கிற போது கண்ணை மூடிக்கொள்கிற போது நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? உங்களோட அப்பா அம்மா ஞாபகம் வரலாம், உங்க அக்கா தங்கை ஞாபகம் வரலாம். அக்காவோட நேற்றுக்கு சண்டை போட்டிருந்தா கூட அந்த நேரத்துல மனசு சே அவளை ஒரு தடவை பாப்போமா இனிமேன்னு தோணுது இல்ல. அந்த எண்ணம் தான் நிஜமான எண்ணம். நேற்று வரை போட்ட சண்டைகள் அந்த மேகம் மதி கலைஞ்சு போயிடும். ஆனா ஆழ் மனதில் இருப்பது நம் வாழ்க்கைக்கு யார் நெருக்கமானவர்களோ. அப்ப என்னுடைய கணவரை பத்தி தோணுது எனக்கு, இந்த மனுஷோட உட்காந்து பேசவே இல்லையே, 20 வருஷம் ஆச்சு, ஓடிக்கிட்டே இருந்துட்டோமே 2 பேரும், ஒரு வார்த்தை பேசலையே. சொல்ல வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கிறது நண்பர்களே. வேற யார்கிட்ட நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, தனிமையில் இருக்கிற போது நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கான பட்டியல் ஒன்றை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுவீர்கள். யாருக்கு நன்றி சொல்லணும்? முக்கியமா வாழ்க்கை துணைவிக்கு அல்லது வாழ்க்கை துணைவனுக்கு. கடைசி மட்டும் அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க. அப்பா அம்மா ஒரு கட்டத்துல அவங்க விடை பெறுறாங்க தானே. பிள்ளைகள், மலையிலிருந்து நதிகள் குதித்து ஓடத்தானே செய்யும். எந்த மலையாவது நதியை பார்த்து ஐயோ என்னை விட்டு நீ போயிடாத, நீ இல்லாம இருக்க மாட்டேன், நதியை திரும்பி வாங்கிக்குதா எந்த மலையாவது? ஒவ்வொரு மலையும் நதிகள் குதித்து ஓடுவதை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு மௌனத்தில் இருப்பது போல ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விலகுவதை பார்த்து கொண்டு மௌனத்தில் இருக்க வேண்டும். மௌனத்தில் இருக்கிற போது அந்த மனநிலை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும். சாலிட்யூட் ஹெல்ப்ஸ் யூ. அப்போ எல்லாரும் உங்க இந்த அம்மாக்கு உடம்பு சரியாகுமா இல்லையா? இப்ப என்னோட உடல்நிலையை விட்டுருங்க, உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தானே. பிசினஸ்ல ஒரு லாஸ் வந்திருக்கும், ஒரு பரீட்சையில ஒரு பெண்ணு தோத்து போயிருக்கும், காதல்ல இந்த ஊர்ல நடந்தது தானே. காதலன் திருமணத்துக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசல்ல இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் இங்க மாத்திரம் நடக்கல, எல்லா ஊர்லயும் நடக்குது. இந்த ஊர்ல பேசுறதுனால அதை நான் சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், அது கேட்க முடியாது, போயிருச்சு. ஆனா அந்த பெண் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் நான் அவளை சந்தித்திருந்தால் நான் அவளிடம் சொல்லி இருப்பேன், என்னடா செய்யற,
என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லதுடா, உனக்கு நல்லது, அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. வாழ்க்கையில இனிமே என்னென்ன வரப்போகுதுன்னு உனக்கு தெரியலையே, இதை விட நல்லதா ஒண்ணு வர்றதுக்கு தானே கடவுள் இந்த கதவை அடைத்திருக்கிறார். இது கூடவா உனக்கு புரியல? When God says yes to your prayers, He is giving you something good. இது புரியுது தானே எல்லாருக்கும்? When God says yes to your prayer, He is giving you something good. When God says no to your prayer, He is going to give you something better than this. அவ்வளவுதானே? நீ வேண்டுவதை கடவுள் அனுகிரகம் செய்கிற போது உனக்கு நல்லது கிடைக்கிறது. நீ கேட்பதை கடவுள் கொடுக்கவில்லை என்றால் இதை விட சிறப்பான ஒன்றை அவர் கொடுக்க போகிறார் என்றுதானே நீ வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நண்பர்களே, அதுதான் தேவை. அந்த மனத்தனிமை. உங்களுக்கு தோல்வியா, இன்றைக்கு நாளை சரியா போலீங்க, எல்லாருக்கும் இருக்கும். கேளுங்க, எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் ஒண்ணுமே விளங்காம ஒவ்வொரு நாள் இருக்கும். பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருவோன்னு கிளம்புவான், வீட்டுக்கு வர்ற போது நொந்து பொடி போட ஒண்ணுமே விளங்காது. இந்த வீட்டுக்காரம்மா கேட்கும், என்னங்க போனீங்களே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு காலையில எவன் மூஞ்சி, ஓ மூஞ்சில தான் முழிச்சேன், எதுவுமே சரியில்லை. ஒவ்வொரு நாள் எல்லாம் தப்பா போகும். ரொம்ப பெரிய பிளான்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அப்படியே போயிடும். இந்த மாதிரி நிலைமை வராதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இந்த பிள்ளைங்க தான். அவனுக்கு ஒரு நாள் எதை பத்தியும் கவலை இல்லை. இப்போ உட்கார சொன்னா உட்காருவான். என்ன நினைச்சிட்டு, இது என்னைக்கு முடிக்கிறது, நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போகுது? கிளாஸ்ல டீச்சர் தான் கிளாஸை முடிக்க மாட்டேன்றாங்க, இந்த அம்மா அதை விட அதிகம் நேரம் பேசுது. ஆனா அவன் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. அவனை தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் தானே. இன்னைக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காத ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா? ஜோ பைடனே நினைச்சிருக்காரு, இன்னைக்கு உலகத்தினுடைய மகத்தான தலைமை பதவியில அவர் தான் இருக்காரு. அவருக்கு சூசைடல் டெண்டன்சி வந்திருக்கு. அவருடைய மகன் ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவருக்கு ட்வின்ஸ், 2 மகன்கள்ல ஒரு மகன் இறந்துட்டான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவருக்கு சூசைடல் டெண்டன்சி வந்திருக்கு, வாழவே கூடாது. அன்னைக்கு அவருக்கு தெரியாது இல்ல, அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்டா ஒரு நாள் வரப்போறாரு, அவருக்கு தெரியாது. அப்ப வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்ப அந்த எண்ணத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? ஒரே ஒரு விஷயம், சாலிட்யூட். தனிமையிலே 2 விஷயங்களை நினைச்சுக்கோங்க. ஒண்ணு, நான் எதனால இப்படி நினைக்கிறேன், என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, தோல்வியை கொடுத்துட்டாங்க. தோல்விக்கான மருந்து அவர்கள் முன்னால் நீங்கள் சாவதல்ல நண்பர்களே, அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்வது ஒன்றுதான் மருந்து. அவர்கள் முன்னால் வாழ வேண்டும். நான் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிட்டு இருந்த போது, அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலம், வெளிநாட்டுக்கு போறதுன்னா அப்படியே நமக்கு ரொம்ப நான் சிங்கப்பூருக்கு போறேன், தெருவெல்லாம் சொல்லிட்டு தெரியும். இப்ப போய் சொன்னா அவன் திட்டுறான், நான் எல்லாரும் தான் போறேன், எல்லாரும் போறாங்க, நீ போறது என்ன பெரிய. அப்பெல்லாம் கொஞ்சம் ரேர் இல்லை அது. நான் உட்காந்துருக்கேன், ஒரு பெண்ணு வர்றாங்க, ஒரு சுமாரான தோற்றம் இருக்கிற ஒரு பெண்ணு, ரொம்ப சாதாரணமா ஒரு சல்வார் கமீஸ் போட்டுக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருது. எனக்கு உடனே இந்த பொண்ணு வந்த உடனே சீட் பெல்ட்டை போட தெரியாது, அநேகமா நம்மள்ட்ட தான் கேட்கும், சீட் பெல்ட் போட ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு என்ன கேட்க போகுது. நமக்கு ஒரு கெத்து தானே. அந்த பொண்ணு வந்துச்சு, உட்காந்துது, அலட்சியமா சீட் பெல்ட்டை போட்டது, ஒரு பை கட்டப்பை மாதிரி வச்சிருக்கா, அதுல இருந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுது. நான் அந்த பொண்ணு போயிட்டு மிரண்டு போயிட்டேன்னா, ரொம்ப குள்ளமான தோற்றம். என்னம்மா செய்யற நீ, உன் பேர் என்ன? பாண்டியம்மாள். என்ன செய்யற நீ? சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற. சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றியா? என்னவா? சோனி நிறுவனத்துல குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன். நான் கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். சொன்னேன், எங்க படிச்சீங்க? சென்னையில படிச்சீங்களா, பெங்களூர்ல படிச்சீங்களா, எங்க படிச்சீங்க? இல்லையே, தேனியில படிச்சேன். தேனியில படிச்சுட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்களா? ஃபேபுலஸ். என்ன காரணம் உங்க வெற்றிக்கு? இது நமக்கு இன்டர்வியூ புத்தி நமக்கு போகாது. உங்கள் வெற்றிக்கு யார் காரணம்? என் தாய் காரணம், என் தந்தை காரணம், எங்க வீட்டு நாய் காரணம், அந்த என் ஃப்ரெண்டு வள்ளி தான் காரணம். வள்ளி என்ன பண்றாங்க? அவங்களும் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. இல்ல, வள்ளி செத்து போச்சு. வள்ளி செத்து போச்சு, அப்புறமா அவங்க எப்படி காரணம்? அந்த கதையை சொன்னான். பாண்டியம்மாளும் வள்ளியும் தேனி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பாண்டியம்மாள் சுமாரான ஸ்டூடெண்ட் தான், வள்ளி தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பாண்டியம்மாளை விட வள்ளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப அழகா. தேனி பக்கத்துல இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். தருமபுரி பெண்கள் மாதிரி அவர்களும் மிக அழகாக இருப்பார்கள். நல்ல அழகு வள்ளி.
2 பேரும் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு போனோம் +2. அந்த பஸ்ல இவங்களை கலாட்டா செய்யறதுக்குன்னே ஒரு குரூப் பசங்க வராங்க. அப்ப இன்றைக்கு கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னே ஏகப்பட்ட பாட்டெல்லாம் உண்டு. நம்ம கப்பக்கிழங்கு பாட்டு எல்லாமே ஈவ்டீசிங் பாட்டு தானே. ஈவ்டீசிங்கை லீகலைஸ் பண்றதுக்குன்னு தமிழ் சினிமால பல பேர் கடுமையா உழைச்சிருக்காங்க. அந்த அந்த முயற்சியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பாட்டை பாடி அவங்கள உரச வேண்டியது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, இந்த வள்ளி பஞ்சாயத்துல போய் அதை பிராது கொடுக்கறது, அப்படிலாம் ஒரு வழக்கம் உண்டு. இப்ப மகளிர் காவல் நிலையம் இருக்கு, நம்ம போகலாம். அப்ப அது கிடையாதுன்றதுனால பஞ்சாயத்துல என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை நீ அடக்க ஒடுக்கமா இருந்தா அவன் ஏன் உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு கேட்டாங்க. இப்ப இது அடுத்த நாள் இந்த பொண்ணு எப்படி பஸ்ல வரும் சொல்லுங்க? ஏற்கனவே அவன் எகுறான். பஞ்சாயத்துல இப்படி சொன்ன அப்புறமா அடுத்த நாள் அந்த பொண்ணு டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இரவு வள்ளி தூக்கில தொங்கி இறந்துட்டான். வள்ளி இறந்ததற்கு கிராமமே கதறி அழுது. பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அழறாங்க. பாண்டியம்மாள் சொன்னா, நான் அழவே இல்லை மேடம்னா. என்னப்பா அப்படி சொல்ற நீ? நீதானே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாரையும் விட நீ தானே அழுதுருக்கணும். எனக்கு அழுக வரலன்னா டாக்டருக்கு தெரியும். சில சமயம் டினாயல்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு துக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் மனசு நம்மளை ஏமாத்தும். இது நடக்கவே இல்லை, டினாயல். சில பேருக்கு மரண வீடுகளுக்கு நீங்க போனா அழாமலே இருப்பாங்க. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வெளி, இவெல்லாம் மனுஷனா அப்படி சொல்லாதீங்க. அவங்க டினாயல் மோட்ல இருக்காங்க. இது நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க நடிப்பாங்க. நான் கூட நினைச்சேன், டினாயல் மோட்ல இருந்தியா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனா எனக்கு அழுக வரல. ஏன் உனக்கு அழுக வரல? மேடம், ஒருத்தன் நம்மளை அவமானப்படுத்துறான்னா அவனுக்கு முன்னாடி சாகர்தா மேடம் நம்ம ஜெயிக்கிற விதம். இப்ப அவன் ஜெயிச்சுட்டானே மேடம். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், வள்ளி செத்துட்டா, ஆனா பாண்டியம்மா சாக மாட்டா. வள்ளிக்கும் சேர்த்து நான் படிப்பேன்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டுல எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கவே மாட்டேன். நாங்க போராடி உண்ணாவிரதம் இருந்து டீச்சரை கூட்டு வந்து பேச வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கி இங்க சென்னையில ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். சிங்கப்பூருக்கு போட்டாங்க, அங்க போனேன், சோனி நிறுவனத்துக்கு மாறினேன். இன்னைக்கு குவாலிட்டி ஹெட்டா இருக்கேன். ஆனா இன்னி மட்டும் வள்ளி என்னால மன்னிக்க முடியல. ஏன்னா அவ செத்துருக்க கூடாது, வாழ்ந்துதான் காட்டணுமே தவிர செத்து நீங்க எதையும் காட்ட முடியாதுன்னு அவ சொன்னேன். ஆனா ஒரு சந்தோஷம் மேடம், எனக்கு என்ன சந்தோஷம், இப்ப தேனியில எங்க வில்லேஜ்ல எல்லா பொம்பளை பிள்ளையும் என்ஜினியர் மேடம். நான் என்ன எவ்வளவு மகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? எங்கிருந்து எங்க? நண்பர்களே, விழுந்து விடாமல் இருக்கிற முறை இதுதான். ஃபர்ஸ்ட் சாலிட்யூட். யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் இப்ப வேதனையில இருக்கேன், துக்கத்துல இருக்கேன், நோயில இருக்கேன், துன்பத்துல இருக்கேன், துயரத்துல இருக்கேன், இழப்பில் இருக்கேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன வேண்டும் உனக்கு? இன்றைக்கு மறுக்கப்பட்டது நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு கிடைக்கும் வரை நான் வாழ்ந்தே தீர வேண்டும். அதை நோக்கி போவதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டவர்களுக்கு மரணம் கிடையாது நண்பர்கள். உடலுக்கு மரணம் வரலாம், ஆனால் அந்த ஆன்மாவினுடைய விழிப்புக்கு மரணம் கிடையாது. எனக்கு மருத்துவமனையில் அதுதான் நடந்தது. டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, தலைவலி கடுமையா இருக்கும் 11 நாள். தலைவா, டேய் தம்பி அழகா 10 நிமிஷம் கண்ணு சாப்பிட்டீங்களாடா? இனிமேதான் சாப்பிடணுமா? பசிக்குதா இல்லையா? பொம்பளை பிள்ளை எவ்வளவு அழகா இல்லைன்னு சொல்றது பாருங்க. பெண்களுக்கு அது எவ்வளவு இயல்பா வருது பாருங்க. மத்தவ மனம் நோக பேசக்கூடாதுன்றது அந்த இந்த வயதுல இருந்து அது வருது. நம்ம தலைவரை கேட்டுருங்க, ஆமா பசிக்குது, சோறு நீயா போடுவேன். 11 நாள் தலைவலி கடுமையா இருக்கும். ஏன்னா மருந்து கொடுங்க, மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை டாக்டர் மருந்து கொடுக்க முடியாது, ஏன்னா மூளைக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிற போது செடேட்டிவ்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்க வலியை தாங்கிதான் ஆகணும். வலியை தாங்கிறதா பழக்கமே இல்லையே. பழகிக்குங்க. எப்படி பழகுவது? நான் கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். சில பேர் அட்வைஸ் நமக்கு, கடவுளை பிரார்த்தனை, கடவுளை தான் நினைக்கிறேன், முருகனை தான் நினைக்கிறேன். வலி முன்னாடி வந்து நிக்குது, முருகனோட மயிலுக்கு முன்னாடி வலி வந்து நிக்குது. இப்ப நான் வலியை தள்ளிட்டு முருகனை பார்க்கணும். அப்புறம் எனக்கு தோணுச்சு, வலியிலேயே முருகன் இருக்கான்ல, வலியையே தியானம் செஞ்சா என்ன?
இதை எனக்கு சொல்லி கொடுத்தது விவேகானந்தர் தான். விவேகானந்தர் தியானத்துல இருந்த போது பக்கத்துல இருக்கிற ஆலய உடத்துல சங்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குமா. அவருடைய தியானம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துதான். இப்ப குருட்ட போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கேட்டார், எந்நேரமும் இந்த ஆலையில சங்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி தியானமே செய்ய முடியல. அவர் சொன்னாரா, அந்த சங்கின் ஒலியையே நினைத்து தியானம் செய்யணும். இவர் அந்த ஒலியே நினைத்து 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 தியானம் செய்து அதுவே தியான பொருளாகி இட் இஸ் நோ லாங்கர் a disturbance. நண்பர்களே, வாழ்க்கை அவ்வளவுதான். எது உங்களை கஷ்டப்படுத்துகிறதோ அதை விலக்க நினைக்காதீர்கள். அதோடு சேர்ந்து உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிற போது அதற்கு பிறகு வாழ்க்கையில் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. எழுந்து நிற்பதற்கான வழி அவ்வளவுதான். அப்ப அந்த வலியை தான் தியானம் பண்ணணும். அந்த நேரத்துல நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை தியானம் பண்ணி இதை தியானம் பண்ணு. முடியலன்னா அந்த வலியையே தியானம் பண்ண வேண்டியதுதான். வலியை உற்று கவனியுங்கள். எங்க வலித்தாலும் வலியை உற்று கவனியுங்கள். நீங்கள் ஓட ஓடதான் தெருவிலே இருக்கிற வெறிப்பிடித்த நாய் உங்களை துரத்தும் நண்பர்களே. நின்று திரும்பி பார்த்தால் நாய் திரும்பி போய்விடும். வலி, துக்கம், சோகம், கவலை, கண்ணீர், அவமானம் எல்லாம் அப்படித்தான். நீங்கள் ஓட ஓட விரட்டும். நின்று திரும்பி பார்த்தால் அது ஓடிவிடும். வலியையே உற்று கவனிக்கிற போது டக்கு டக்கு டக்குன்னு வலிக்கு ஒரு தாளம் இருக்கிறது. அந்த தாளத்தை கவனித்து கொண்டே இருங்கள். கொஞ்ச நேரத்துல அதோடு வாழ நாம் பழகி விடும். அதை ஜெயித்து விடுவதற்கு அது ஒன்றுதான் வழி. அதை விட நாம பெருசா இருந்தல. இப்ப ஒரு கோடு இருக்குங்க, இங்க ஒரு போர்டு இருந்தா நான் வரைவேன். அது ஒரு கோடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அப்படின்னு சும்மா கற்பனை, சரியா? ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த கோட்டை அழிக்காம இதை சின்னதாக்கணும். எப்படி செய்வேன்? ஒரே வயதா இருக்கு, பெருசா பக்கத்துல இன்னொரு கோடு போட்டா இது சின்ன கோடாயிரும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அந்த ஆளை வச்சாவது நான் தீர்த்து கட்டலன்னா என்று நினைக்காதீர்கள். அந்த ஆளின் முன்னால் நீங்கள் பெரிய ஆளாக நின்று விட்டால் அந்த ஆள் சின்ன ஆள் ஆயிடும். நண்பர்களே, அதுதான் பாண்டியம்மாள் ஒரு ஆதர்சமாக என் முன்னால் நின்றார். அந்த பெண்ணு பெல்ட் போட்டு விட சொல்ற என்ன கேப்பா நான் நினைச்சிட்டு இருந்தவ கீதாச்சாரியன் மாதிரி அவள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டு போனாள். எனவே எல்லாருக்கும் அந்த நிலைமை வரும். நீங்கள் விழுகிற போது, விழுந்துட்டேன்னு நினைக்கிற போது மனசுக்குள்ளே வர வேண்டியது மகாகவி பாரதியினுடைய அந்த கவிதை தான். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படி விழாமல் எழுந்து நிற்பதற்கு தேவை உங்களை பற்றி நீங்களே உணர்தல், உங்களுடைய தனிமை. யார் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு தேடி போய் நன்றி சொல்லுகின்ற ஒரு பண்பு. இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தைரியம் வேணும், எனக்கு கரேஜ் வேணும் என்றால் அதை தருவதற்கு கோடி கோடி புத்தகங்கள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கின்றன. வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் சலனப்படுத்தும். ஒருத்தன் ஒரு குருவை பார்க்க வந்தான். அவன் சொன்னா, குருவே எல்லாரும் என்ன திட்டுறாங்க, போற வரவெல்லாம் உதச்சிட்டு போறான். வடிவேல சொல்லுவார்ல, ஒரு தெருவுக்கு கூட்டிட்டு போய் 7 பேருமா எவ்வளவு வேணா அடிங்கடான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோல ஏற்றி இன்னொரு தெருவுக்கு அமிச்சாங்க. அங்க 13 பேர் அடிச்சான்னு சொல்லுவாரு. சில பேர் சில நாள் நிஜமா நடக்குதுங்க. நமக்கு வீட்டுல தான் திட்டு வாங்கிட்டு ஆபீஸ் போவோம். ஆபீஸ்ல அன்னைக்கு அதிகமா திட்டுவாங்க. ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்தா எல்லாரும் என்ன திட்டுறாங்க, குரு நான் என்ன செய்வது? அவர் சொன்னா, சரி உட்காருப்பா, நான் உனக்கு வழி சொல்றேன், உட்காருங்க உட்காரு. ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வரேன். அவங்க நினைச்சா தண்ணி கொடுக்க போறாரு. அந்த தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் உப்பை போட்டார். உப்பை போட்டுட்டு இதை குடினார். அவன் அதை குடிச்சோன்னா அப்படியே ஒமட்டுது அவனு. குருவே என்ன பண்றீங்க? தண்ணியில 2 ஸ்பூன் உப்பை போட்டா எப்படி குருவே நான் குடிப்பது? குடிக்க முடியலையா? எப்படி குடிக்கிறது? சரி வா என் கூட. குளத்துக்கு கூட்டிட்டு போனார். நல்ல குளம் இருந்தது அந்த ஊர்ல, நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. நல்ல குளத்துக்கு கூட்டிட்டு போனார். அதே 2 ஸ்பூன் உப்பை போட்டார். இப்ப இந்த தண்ணியை குடி. அவன் குடிச்சான், ஒண்ணும் இல்லை. ஏன்பா இதே 2 ஸ்பூனை தானே அங்க போட்டேன், அந்த தண்ணியை குடிக்க முடியாது, ஒமட்டுதுன்னு. அதே 2 ஸ்பூன் எங்க போட்டிருக்கேன், இது மட்டும் நீ ஒமட்டலையே? எப்படி? என்ன குருவே அது? அது சின்ன கப்பு, அதுல உப்பு போட்டா ஒமட்டும். இது இவ்வளவு பெரிய குளம், இதுல உப்பு போட்டா எப்படி ஒமட்டும்? உன் மனசை ஏன்பா கப்பா வச்சுக்கிற, குளமா வச்சுக்கோ ஏன்னு குரு சொன்ன.
அப்ப இடைஞ்சல்கள், தகராறுகள், நம்மை தவறாக பேசுகிறவர்கள், அடிக்கிறவர்கள் போற போக்குல கீழே தள்ளிடுவான். நண்பன் மாதிரி பக்கத்திலே இருப்பான், கடைசியில் பார்த்தா அடி அவன் தான் போட்டிருப்பான். நம்ம வெளியில தேடிட்டே இருப்போம், எவனோ யார் என்னை அடித்தது, பக்கத்துல இருக்கிறவங்க அடிச்சிருக்காங்க. வெளியில உங்க விரோதி வெளியிலேயே இல்லை, எப்போ பக்கத்திலேயே தான் இருப்பான். அதை மாத்திரம் தயவு செய்து வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், பக்கத்திலேயே தான் இருப்பான். அப்போ எப்படி அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து வெளியே வருவது என்றால், மனத்தை குவளை மாதிரி வைத்திருந்தால் உப்பு கூடுதலா தான் இருக்கும். மனத்தை குளம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். விரிய விரிய இதெல்லாம் பெருசா வேலை. இவன் மோசமா நடந்துக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாயா, அவனை விட எனக்கு நிறைய தெரியும்யா, நான் பெட்டரா அதை டீல் பண்ணுவேயான்னு நீங்க நினைக்கணும். இப்ப மனது குளம் போல விரிவதற்கு நமக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுப்பது புத்தகங்கள் தான் நண்பர்கள். இப்ப எந்த மனித வாழ்க்கையிலும் மிக அத்தியாவசியமானது தோல்விகள் வருகிற போது விழாமல் எழுந்து நிற்கிற பண்பு. அந்த பண்புக்கு தேவை மனம் விரிவடைதல். அந்த மன விரிவடைதலுக்கு புத்தகங்களை தவிர வேறு எதுவும் நமக்கு துணை செய்யாது. எனவே தொலைபேசியை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைத்து கொண்டு உங்களுடைய நேரத்தை புத்தகங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது உங்களிலிருந்து புது மனிதர்கள் புறப்பட்டு வருவதை நீங்களே பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட போன வருடத்துல இருந்ததை விட இந்த வருஷம் நான் பெட்டர்ப்பா, இன்னும் ரொம்ப கோவம் வருது இல்ல, ஒய்ஃப்ட திட்டிக்கிட்டே இருப்பேன், இந்த வருஷம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டனால பிபி நல்லா இருக்குப்பா, ஐ எம் பெட்டர் தேன் பிஃபோர் என்று ஒவ்வொரு நாளும் உங்களால் சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்லுவதற்கு தேவை எப்போதுமே உங்களின் பின்னால் ஒரு புத்தகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் இந்த தகடூர் புத்தக பேரவை இவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பங்கு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். உங்கள் மனம் எதை நாடுகிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள். இந்த சர்க்கஸ்ல பார் விளையாடுவான் பார்த்திருக்கீங்களா? ஒன்னுதான் பிடிச்சிருப்பான், அவன் குதிக்கிற போது இதை விட்டுட்டு இன்னொன்னத்தை பிடிப்பான். இதை நான் விடமாட்டேன் அதை நீ பிடிக்கவே முடியாது. இப்படித்தான் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறது. இதை விட்டு அதை பிடிக்கிற போது என்ன தேவை என்றால், பிடித்து விட முடியும் என்ற உறுதி ஒன்றுதான் தேவை உங்களுக்கு. அந்த உறுதியை உங்களுக்குள் வளர்த்தெடுப்பதற்கு புத்தகங்கள் என்றைக்கும் உங்களுடைய ஆசிரியர்களாக குருமார்களாக நிற்கும். அந்த புத்தகம் படித்தல் என்பதை, வாசிப்பு என்பதை ஒரு திருவிழாவாக மாற்றி இருக்கிற இந்த தகடூர் புத்தக பேரவைக்கும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே இத்தனை இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் எப்படியும் பேசி முடிச்சிருவாங்கன்ற ஒரே உறுதியோடு உட்கார்ந்து இருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளுக்கும், இந்த அழகான ஊருக்கு என்னை வரவழைத்து சிறப்புகளை செய்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே இருக்கிற பிரமுகர்களுக்கும், என் அன்பான கண்மணிகளான இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.